சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க. கலாட்டாவின் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்திலிருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில். பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், இந்தியாஸ் நம்பர் 1 அஸ்ட்ராலஜி அண்ட் ரெமெடி சொல்யூஷன் போர்ட்டல். ஃபஸ்ட்டு வந்து டெங்கு டெஸ்ட் எடுப்பாங்க. டெங்கு பாசிட்டிவ் அப்படின்னு காமிக்கும். அப்புறம் 2 நாள் கழிச்சு டைஃபாய்டு டெஸ்ட் மாதிரி அதுக்கு பாசிட்டிவ் காமிக்கும். ஸோ நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்து கடைசியில் வந்து என்ன ஏடிபிக்கல் நிமோனியா, அந்த உடல் பூரா ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா தோல்லாம் அப்படியே உரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபுல் பாடி வந்து ரெட் கலரில் ஆகிடும். பாடி ஃபுல்லாக வந்து ஸ்கின் உதிர்ற மாதிரி ஆகிடும். நைட்லாம் தூங்குறது எப்படி படுப்போம்னா கீழே வந்து வீட்டில் சாக்கு பை மாதிரி போட்டு அது மேலே படுப்பேன். ஏன்னா காற்றெல்லாம் பார்த்தா அப்படியே தோல்லாம் உதிர்ந்து கிடக்கும். ஸோ இந்த கிரிக்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் அண்ட் இந்த க்ளோஸ் டெத்து ரெண்டும் சேர்த்து சரி ஒரு வேறு தேடல் ஆரம்பிச்சு அப்படியே எப்படியோ வந்து சத்குருவோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிது. அந்த டைமில் என்னென்னா ஆல்கஹால்னால உங்கள் உடல் எப்படி பாதிக்கும் அப்படின்னு சத்குரு வீடியோ ஒன்று வந்துச்சு எனக்கு கரெக்டாக அந்த டைமில். அன்றைக்கி விட்டவன் தான். ஒரு சர்ஜரி நடந்தது லோவர் பேக்கில் கிட்ட வந்து அது பைலோனைடல் சைனஸ்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. உண்டை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம், அது ஓப்பனாகவே இருக்கும், தானாலே அது வந்து ஹீல் ஆகிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா எவ்ரி டே ஒரு மாதத்துக்கு எவ்ரிடே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் அமைச்சு அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஸோ வந்து க்ளோஸே ஃபுல்லாக க்ளோஸே ஆகலை. ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ண ஒரு வாரத்திலேயே அந்த ஊண்டு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடுச்சு. உங்களுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கை அப்படின்லாம் வெறித்தனமான கமல் ரசிகன். கடவுளுங்கிற டாபிக் இப்போ வீட்டில எல்லாம் பேசினாங்களே கிண்டல் பண்ற காலம்லாம் உண்டு. என்ன மாதிரி ஒரு ஆளை யோகாக்குள்ள வர வச்சு கூட அவரோட மாத்திரம் தான் முடிச்ச முடியும். அலிகேஷன்ஸ் வந்து நானும் ஃபர்ஸ்ட் சத்குரு வீடியோஸ் பார்க்கும்போது நானும் கேள்விப்பட்டேன், நானும் அதை நம்பிட்டேன். நான் கேட்ட விஷயங்களுக்கும் இங்கே நேரில் வந்து நடக்கிற விஷயத்துக்கு பார்த்தா நான் சிரிச்சிட்டேன். அவரே ஒரு தடவை கிண்டலாக சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பாருங்கள் மேபி உங்களுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குன்னு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. யாரு? சத்குருவே சொல்லுவாங்க. இன்னைக்கு ஈசா யோகா மையத்தில் இருக்கோம். நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி அப்படின்றது உண்டு. என்னன்னா ஈசா யோகா மையத்துக்கு வர்றதுனால வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கிறது உண்டான்னு. மனதளவில் நிறைய மாற்றங்கள் உண்டு அப்படின்னு உணர்ந்தவங்க நிறைய பேர் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் உடல் அளவில் மாற்றங்கள் உண்டா அப்படின்றத கேட்கும்போது அப்படியான மனிதர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கு ஈசா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறதா இருக்கும். பேசலாம். வணக்கம். அண்ணா, உங்கள் பேர்? என் பேர் ஆகாஷ். அண்ணா, இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே தியானா இதெல்லாம் பண்ணும்போது மனசளவில் நிறைய மாற்றங்கள், ஒரு அமைதியை உணர்றாங்க. இந்த சூழல் அதுக்கு ஏற்புடையதாக இருக்குது. இதெல்லாமே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் உடல் அளவில் ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது நமக்கு அப்படின்னா அது மாறுமா அப்படின்னு கேட்டப்போ மாறும் அப்படின்னாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா நீங்கள் எப்படி ஈசாக்குள்ளே வந்தீங்க? நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தேன். ஸோ நான் ப்ரொஃபஷனலாக தமிழ்நாடுக்கு வந்து அண்டர் 14 அண்டர் 22 வரைக்கும் விளையாடிருக்கேன். ஸோ நான் ஒரு போலராக இருந்தேன். என்னென்னா நான் எல்லா வருஷமும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்போவுமே நல்லா பண்ணுவேன். பட் எப்போவுமே ஃபிட்னஸ் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கும். நான் ஆடுற டீம்ஸ் எல்லாத்துலேயுமே நான் தான் இருக்கிறதுலே கம்மியான ஃபிட் பர்சனாக இருப்பேன். ஆனால் ஸோ என்னென்னா அதனால் நான் வந்து என் உடம்பு பெருசாக கவனிச்சதே இல்லை. சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே அடிக்கடி ஜுரம் வந்து இந்த இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை ஜுரம் வரும், 2 மாதத்துக்கு ஒரு ஜுரம் வரும். நான் சும்மா வந்து கேட்குறவங்க கிட்டலாம் சொல்லுவேன், நான் வந்து நீங்களாம் சாப்பாடு சாப்பிடுவீங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு க்ரோசின், லஞ்சுக்கு பெனடால் அந்த மாதிரி சாப்பிட்ட காலங்கள் உண்மையாகவே அப்படிதான். உண்மையாகவே அப்படி தான். நான் டெய்லி இல்லை, பட் அவர் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி தன்மையில் தான் இருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 19 வயசு 18 வயசு 19 வயசு அந்த டைமில் ஒரு அண்டர் 19 தமிழ்நாடுக்கு ஆட வேண்டிய டைமுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜுரம் மாதிரி வந்துருச்சு. ஜுரம் வந்து என்னாச்சுன்னா முதல்ல வந்து ரங்கா நர்சிங் ஹோம் சொல்லிட்டு போய் நல்லா ஃபீவர் நிற்கவே இல்லை. போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அட்மிட் ஆனோம். ஒரு 10 days அங்கே ஹாஸ்பிட்டல்லே இருந்து பயங்கர ஜுரம் இல்லாமல் போய் ரிகவர் ஆகாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்களா, எங்களால் ரொம்ப பார்த்துக்க முடியல, நீங்கள் அப்பல்லோ போகணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சிவியராக சேஞ்ச் ஆகுறாங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் ஆகுது. அப்போலோவில் போய் அட்மிட் ஆகும் சொல்லிட்டு அப்போலோவில் என்ன ஆச்சுன்னா மல்டிபிள் டயக்னோசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெங்கு டெஸ்ட் எடுப்பாங்க, டெங்கு பாசிட்டிவ் அப்படின்னு காமிக்கும். அப்புறம் 2 நாள் கழிச்சு டைஃபாய்டு டெஸ்ட் மாதிரி அதுக்கு பாசிட்டிவ் காமிக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு மெடிக்கேஷன் கொடுப்பாங்க, சரியாக போகாது. அப்புறம் வேறு டயக்னோஸ் பார்ப்பாங்க, அதுக்கு ஸோ நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்து கடைசியில் வந்து என்ன ஏடிபிக்கல் நிமோனியா அந்த மாதிரி ஒரு ஏதோ மருத்துவம் இது சொன்னாங்க. எனக்கு சரியாக டீட்டெயில்ஸ் அது என்ன எக்ஸாக்டானு தெரியல. ஸோ அது வந்து ஜாண்டிஸோட கலந்து அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ லிட்டரலாக ஒரு 20 days அப்போலோவில் இருந்தேன். வேரியஸ் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே இதுவாகி
நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து நான் ரிகவர் ஆகி திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ் சரியான மாதிரி இருந்தது. அப்புறம் உடல் பூரா ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா தோல்லாம் அப்படியே உரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபுல் பாடி வந்து ரெட் கலரில் ஆகிடும். பாடி ஃபுல்லாக வந்து ஸ்கின் உதிர்ற மாதிரி ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னா, நான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப சோகமாக அந்த டைமில் இருந்தேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி குஷிப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. அவங்களோட சும்மா அந்த ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் விளையாடு. நான் நார்மலாக இருப்பேன். திடீர்னு வந்து ஒரு 5 நிமிஷம் ஊசி குத்துற மாதிரி ஆகிடும். அப்படியே சிரிச்சுன்னு விளையாடிட்டு திடீர்னு குத்தி எல்லா இடத்துலையும் குத்துற மாதிரி இருக்கும். ஆன்னு கத்த ஆரம்பிச்சிடுவேன். ஸோ என்ன ஆச்சா, மெடிக்கேஷன்ஸோட ரியாக்ஷனாக என்னன்னு சரியாக தெரில. நைட்லாம் தூங்குறது எப்படி பிடிக்கும்னா, கீழே வந்து வீட்டில் சாக்கு பை மாதிரி போட்டு அது மேலே படுப்பேன். ஏன்னா காற்றெல்லாம் பார்த்தா அப்படியே தோல்லாம் உதிர்ந்து கிடக்கும். ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து வந்து திருப்பி ரிக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 3 மாதம் அந்த மாதிரி ஆச்சு. மல்டிபிள் வேறு ஆயுர்வேதா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி ஏதோ ஓரளவுக்கு சப்சைட் ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னால் திருப்பி ஃபுல் எஃபெக்டில் வந்து என்னால் கேமுக்குள்ளே ஆட முடியல. பழைய மாதிரி என்னால் ஆட முடியல. ஸோ என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர. இல்லை அவ்வளோ சிவியராக இருக்குன்னா அதோட நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு போகிறது வர்றது அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியும்? இல்லை, ஒரு 3 மந்த்ஸுக்கு இந்த எதுவுமே இல்லை. எதுவுமே அப்படியே வீட்டிலே அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் போக ஆரம்பித்தேன். ஆனால் என்னென்னா, எனக்கு தெரியுது உள்ளேன்னு தெரியுது பழைய மாதிரி என்னால் வந்து ஆட முடியல. அந்த பழைய இது எனக்கு வந்து இருக்க முடியலன்னு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த டிஎன்பிஎல்னு தமிழ்நாடு பிரீமியர் லீக்னு வந்து வரும். அதில் வந்து நான் வந்து செலக்ட் ஆகலை. நான் இது வரைக்கும் பண்ண பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயிருக்கணும். பட் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆனதுன்னா ஆகலை. அதே சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, என்னோடய பாட்டி வந்து அந்த டைமில் வந்து நெருப்பு பற்றி புடவை பற்றி வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்க செடியில் பக்கத்தில் துளசி செடி வைப்பாங்க. அதில் வந்து விளக்கு அதில் புடவை பற்றி வந்து ஃபயர் பேர்ன்ஸில் வந்து ஷீ பாஸ்ட் அவே. எனக்கு என்னென்னா, அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல மனிதர் அவங்க. அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு அன்பாக இருந்து, தனக்கு எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்து, ரொம்ப நான் பார்த்ததுலேயே ரொம்ப நல்ல மனிதன் அவங்க. அப்போ வந்து கொஸ்டின் வர ஆரம்பிச்சது, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனுக்கே வந்து இந்த மாதிரி நிலைமைலாம் அப்போ நம்ம இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஆகும். ஸோ இந்த கிரிக்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் அண்ட் இந்த க்ளோஸ் டெத்து ரெண்டும் சேர்த்து சரி ஒரு வேறு தேடல் ஆரம்பிச்சு, நம்ம இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம், அந்த ராபின் சர்மா, அந்த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அந்த மாதிரி புக்ஸ் அப்படிலாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே எப்படியோ வந்து சத்குருவோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வர ஆரம்பிச்சது. அந்த டைமில் என்னென்னா, வேறு என்ன ஒரு ஹோல்டும் இல்லாமல் அந்த டைமில் தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் பெருசாக பண்ணதில்லை. இந்த டைமில் கன்சியூம் பண்ண ஒரு 8 மாதம் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக அது போயிடுச்சு. ரொம்ப வந்து ஒரு ரெகுலராக போயிட்டு நானே போயிட்டு தனியாக போயிட்டு டாஸ்மாகில் குடிச்சு அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் என்னென்னா, நான் கரெக்டாக யூடியூப்பில் பார்த்த வீடியோ வந்து ஆல்கஹால்னால உங்கள் உடல் எப்படி பாதிக்கும் அப்படின்னு சத்குரு வீடியோ ஒன்று வந்துச்சு எனக்கு கரெக்டாக அந்த டைமில். அந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆப்வியஸாக ஒரு சென்ஸ், அவர் நல்லா சொன்னது ஒரு சென்சிபிளாக இருந்த மாதிரி இருந்தது. அன்னைக்கு விட்டவன் தான். அன்னிலேருந்து இன்னைக்கும் தொடவே இல்லை. ஒரு வீடியோ பார்த்த உடனேவே அந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. இது எல்லாருக்கும் அப்படி நடக்குமான்னு தெரியல. பட் எனக்கு டக்குன்னு அது ஏதோ ஒரு ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே நிறுத்திட்டேன். அப்புறம் வந்து மெனி மந்த்ஸ் அவரோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு பயிற்சி இந்த ப்ரோக்ராம் ஒன்று, இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் வந்து ஒன்று பண்ணேன். அது என்னென்னா, அதே அந்த கிரிக்கெட் சமயத்துலேயும் எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. லோவர் பேக்கில் கிட்ட வந்து அது பைலோனைடல் சைனஸ்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. அதுக்கு வந்து சர்ஜரி, இந்த இசபெல் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி நடந்தது. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வூண்டை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம், அது ஓப்பனாகவே இருக்கும், தானாலே அது வந்து ஹீல் ஆகிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா, எவ்ரி டே ஒரு மாதத்துக்கு எவ்ரிடே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் அமைச்சு அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வூண்டு ஓப்பனாகவே இருக்கும். ஸோ வந்து க்ளோஸ் ஆகி ஃபுல்லாக க்ளோஸே ஆகலை. ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ண ஒரு வாரத்திலேயே அந்த வூண்டு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. என்ன ப்ரோக்ராம்? அந்த இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் சொன்னீங்களா, அதில் வந்து ஷாம்பவி மகாமுத்ரான்னு ஒரு கிரியா ப்ராக்டிஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பித்து ஒரு வாரத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு இந்த. ஆனால் அது இப்போ அவ்வளோ சீக்கிரம் ஆகாது அப்படின்னா, இது மூலமாக ஆச்சுன்னா அது மிராக்கிள்மா இருக்கு. எப்படின்னா வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் ஒரு 80% க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த வூண்டு. அந்த லாஸ்ட் 20% பல மாதங்களாக வந்து க்ளோஸே பண்ணிட்டே. ஸோ அந்த பல மாதம் அது க்ளோஸே ஆகலை. இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொஞ்சம் இதுலேயே வந்து அந்த வூண்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்லோவாக வந்து எனக்கு பெட்டராக ஆரம்பிச்சு அப்படியே பெட்டராக இருந்தது. என்னன்னா, நான் ஒரு டைமில் வந்து இங்கே ஈஷா வித்யான்னு ஒரு பள்ளி இருக்குது, அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த மேரத்தான் ஓடுவாங்க. சென்னை மேரத்தான் வந்து எவ்ரி ஜனவரி அந்த டைமில் நடக்கும். அதுக்கு வந்து நானும் வந்து பங்கேற்றேன். 21 கிலோமீட்டர்ஸ் ஹாஃப் மேரத்தான் ஓடினேன். அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் இன்வைட் பண்ணியிருந்தேன் கூட வந்து ஓடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வாழ்க்கையில் என்னை எப்படி பார்த்தாங்கன்னா, இருக்கிறதுலேயே கம்மி ஃபிட்னஸ்ஸு, எதுக்குமே ஃபிட்டாகவே இல்லாத ஆளாக பார்த்தாங்க. அந்த மேரத்தானில் பெரிய பயிற்சி ஒன்றும் இல்லாமல் அவங்கள விட பெட்டராக என்னால் ஓட முடிஞ்சுது.
ஸோ அந்த டைமில் வந்து அவங்களே பார்த்து ஆச்சரிய கிட்டத்தட்ட இந்த எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிடுது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, யோகாங்கிற ஒரு கருவி வந்து இவ்வளோ மோசமான நிலைமையில இருந்து எனக்கே ஒர்க் ஆகுதுன்னா இது எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படி ஒரு முடிவாக வந்து நம்ம டீச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் 6 மாதம் கோர்ஸ் எடுத்து அப்படியே டீச்சர் ஆகி நிறையா கிரிக்கெட்டர்ஸ்க்கு இப்போ நான் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் யோகா. ஆனால் இப்போது உங்கள் லைஃப்பில் உடல் அளவில் பெரிய மாற்றத்தை உண்டு செஞ்சுருக்கு அப்படின்றீங்க. இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் உண்டு? சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர்லாம் வந்து எப்படின்னா, இப்போ அவங்களுக்கு கேன்சர்லாம் வந்துருந்தால் ட்ரீட்மெண்ட் அண்டர் பண்ணுவாங்க, ரெகுலர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் அண்டர் பண்ணுவாங்க. அண்டு எல்லோரும் போகிற மாதிரி அந்த மெடிக்கல் ப்ராசஸ்லாம் அவங்களும் போவாங்க. பட் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு தெரியாது, ரொம்ப வலின்னு சொல்லுவாங்க கீமோதெரபிலாம் பண்ணும்போது. பட் இந்த ஹோல் ப்ராசஸில் இவங்க இந்த யோகா பயிற்சிலாம் பண்ணதுனால ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக, அதில் கஷ்டமே இல்லாமல் அது ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் அந்த மாதிரிலாம் நான் நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். மிக முக்கியமான ஆச்சரியமான விஷயம், ஹெல்த்னா எப்படி பார்க்கணும்னா எவ்வளோ புத்துணர்வாக இருக்காங்க அந்த மாதிரி. நான் வந்து இங்கே நிறையா பேர் பார்த்துருக்கேன். இப்போ சிவராத்திரி நீங்கள் வந்திருக்கீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே பல மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து கடைசி 3-4 நாள் தூங்கியிருக்கவே மாட்டாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி நைட் பூரா தூங்கிருப்பாங்க. ஆனால் ஸ்டில் ஹைலி ஆக்டிவாக இருப்பாங்க, எனர்ஜிக்காக இருப்பாங்க. அவங்க மூஞ்சியில் பார்த்தா அவங்க கொஞ்சம் மூஞ்சி சுருக்காமல் எல்லோரும் வந்து சிரிப்போட இதோட அந்த அளவுக்கு அவங்களுக்கு எனர்ஜி வரணும்னா அதுக்கு காரணம் இந்த யோகா பயிற்சிகள் தான். வேறு இப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களண்ணா, இப்போது ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது உண்டா? இங்கே நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறோம், எல்டர்ஸ் இருக்காங்களா இங்கே? எல்லா ஏஜ் கேட்டகரியிலும் இருக்காங்க. பட் ஆனால் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஈஷா என்னென்னா, ஜென்ரலாக ஆன்மீகம்னா என்ன நினைப்பாங்கன்னா வந்து வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் சத்குருவோட இம்பேக்ட் என்னென்னா, அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் இழுக்கிற ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. அவரோட எப்படி அவரோட த வே ஹேண்டில்ஸ் ஹிம்செல்ஃப் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ், இப்போ நானே பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நான் வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்லாம் வெறித்தனமான கமல் ரசிகன். ஸோ அந்த மாதிரி இருந்து ஒரு டைம்லலாம் வந்து கடவுளுங்கிற டாபிக் இப்போ வீட்டிலலாம் பேசினாங்களே கிண்டல் பண்ணுற காலம்லாம் உண்டு. இப்போ கூட நான் பெருசாக கோவில் போயிட்டு சாமி கும்பிட்றேன் அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. பட் ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆளை யோகாக்குள்ளே வர வச்சுக்கணும்னா அவரோட மாத்திரம் தான் முடிச்சிக்க முடியும். ஏன்னா அவரோட வீடியோஸில் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும். ஒரு சாதாரண இதுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப மேஜிக் அந்த மாதிரி பேசாமல் ஜஸ்ட் வந்து எளிமையாக சிம்பிளாக வந்து லாஜிக்கல் சென்ஸுக்கு ஹிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நானே வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே, ஏன்னா ஜென்ரலாக இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாமி கும்பிட அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கிறது இல்லை. பட் அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் ஏதோ ஒரு டூல் தேவையில்லை. நம்ம உடல் நலமாக சரி, மனல் நலமாக சரி, நம்ம நல்லா வச்சுக்கணுன்னா கோவில் மாத்திரம் போகிறதுன்னு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இது அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து சத்குருவை பார்த்தா ஒரு இதுவாக இருக்குது. இப்போ உங்களோட ப்ராக்டிசஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ யோகா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா காலையில் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? எந்த மாதிரியான ஆசனாஸ் எல்லாம் பண்ணுறது உண்டு அந்த மாதிரி? இங்கே வந்து நான் வந்து ஒரு ஹட்ட யோகா டீச்சர். பேசிக்காக ஹட்ட யோகானா இந்த ஃபிசிக்கல் ப்ராக்டிசஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆசனாஸ் அதெல்லாம் வரும். அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அது தவிர கிரியா ப்ராக்டிசஸ்ன்னு இருக்குது. நான் வந்து இப்போ டீச்சர் ஆனதுனால முன்னாடிலாம் ஒரு வால்யூம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்லாம் பண்ணியிருந்தேன். இந்த உடம்பு சரியாக போன டைமில் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 4 hours 5 hours யோகா பண்ணியிருந்தேன். இப்போ நான் டீச்சிங்கும் சேர்ந்து பண்ணதுனால ஒரு நாளைக்கு ஒரு 2 hours அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டைமில் என்ன நான் முக்காவாசி நாள் வந்து எந்த அலாரமே இல்லாமல் நான் 3-3:30 எழுந்துடுவேன். ஆல்மோஸ்ட் ஆல் டேஸ் எழுந்துச்சிடுவேன். ஏன்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏதாவது சூரிய நமஸ்கார் அந்த மாதிரி, இல்லாட்டி இங்கே வந்து அங்கமர்துனா ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. என்ன அந்த ப்ராக்டிஸ் தான் இழுத்துது முதல்ல ஈஷாக்கே. அது ரொம்ப டைனாமிக்காக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ஃபிட்னஸ் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ சம்டைம்ஸ் பண்ணுவேன். இல்லாட்டி பேசிக் ஆசனாஸ் ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக ஹோல்ட் பண்ண ஆசனாஸ் பண்ணுவேன். இது ஒரு 1.5 hours பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, சக்தி ரீதியாக உங்களை மேம்படுத்துறதுக்கான சில ப்ராக்டிசஸ் இருக்கும். ஸோ அது பண்ணுவேன். ஸோ இது ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு நாளைக்கு 2-2.5 hours வந்து பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது அப்படின்றது அதனால நிறைய சேஞ்சஸ் உண்டுன்றாங்க. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப சட்டிலான விஷயத்தில் இதுதான் பெஸ்ட்டு டைம் டு இது பண்ணால் அந்த அளவுக்கு எனக்கு உணவுபூர்வமாக தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் அந்த டைமில் உலகமே அமைதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆழமாக வந்து எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா என்ன நடக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா என் அனுபவத்தில் அது அந்த மாதிரி இல்லை. பட் அட்லீஸ்ட் அமைதியாக ரிலாக்ஸ்டாக யாருமே இல்லாத டைமில் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே ஈசால் இருக்குன்னு சொன்னீங்க? நான் 2017 முதல்ல கிளாஸ் பண்ணேன். ஆனால் நான் சென்னையில் தான் இருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரும்போது வாலண்டியரிங் பண்ணிவிட்டு திருப்பி சென்னையில் போய்ட்டு அங்கே தான் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் இப்போது ஈசா மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க, அவங்கள வேணும்னே இங்கே மதிமயக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி உண்டா இங்கே? இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வந்து நானும் ஃபஸ்ட்டு சத்குரு வீடியோஸ் பார்க்கும்போது நானும் கேள்விப்பட்டேன். என்னென்னா அதுக்கு முன்னாடி நானும் வந்து ஒரு நாத்திகவாதி மாதிரி கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறதுனால நானும் அதை நம்பிட்டேன் ஃபஸ்ட்டு.
ஸோ அதனால் வீடியோஸ் வந்து லாஜிக்கலாக இருக்குன்னாலும் அங்கே படி எடுத்து வைக்கணும்னு பயந்துட்டேன். பயம் வந்துச்சு. ஐயோ நம்மளை போட்டு எங்கேயாவது போட்டு உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்னு இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப பிரச்சனைகள், எக்ஸ்டர்னல் பிரச்சனைகள் இருக்கிறதுனால சரி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு போய் பண்ணி பார்த்தேன். போய் ப்ரோக்ராம் பண்ணி கொஞ்சம் வாரத்துலேயே இங்கே வந்து ஆசிரமம் விசிட் பண்ணேன். நான் கேட்ட விஷயங்களுக்கும் இங்கே நேரில் வந்து நடக்கிற விஷயத்துக்கு பார்த்தா நான் சிரிச்சிட்டேன். அப்புறம் தான் வந்து இந்த மொத்த இதுன்னு புரிய ஆரம்பிச்சது. ஓ நம்ம நேரில் போய் பார்த்து ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக அது தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. என்னன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு குருனாலே ஃப்ராடுங்கிறது ஈஸியாக வித்துடலாம். இட்ஸ் அ வெரி ஈஸி திங் டு செல். ஒரு குருனாலே ஃப்ராட். ஏன்னா வந்து நம்ம நிறைய சினிமாக்களை பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டணுங்கிறதுனால ரொம்ப ஈஸி. நானும் அதுக்கு தான் பாடாட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சது அந்த கஷ்டமான பிம்பத்தை தாண்டியும் அவரால் இவ்வளோ பேரை தொட முடியுதுன்னா ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை. எல்லாரும் முட்டாள் கிடையாது. வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வர க்ரௌடில் நிறையா பேர் நல்லா இந்த க்ரௌடு தான் வருவாங்க. நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இந்த உலகத்தில் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களாக நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நிறைய பேர்லாம் இங்கே வராங்க. ஸோ அவங்களாம் ஒன்றும் சும்மா வரல. ஏன்னா அவங்களுக்குலாம் தேவைப்படுது இந்த விஷயம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் இருக்கிறவங்க சொல்லுவேன்னா ஒரு விஷயம் தான் நீங்கள் ஒரே ஒரு தடவை இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். வராத வரைக்கும் தான் உங்களை அந்த அலிகேஷன்ஸ்லாம் சொல்லி பயமுறுத்தணும். மேபி நான் என்ன நினைக்கிறேன், மேபி அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் இங்கே வந்துட்டா வந்து அவங்க வந்து இது ஆன்மீகத்துக்குள்ளே வந்துடுவாங்களோ அந்த மாதிரினால அவங்கள வந்து பயந்த வச்சே வந்து அவங்க வர விடாமல் பண்ணுறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அந்த கேள்வி இருந்தது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்கு. எத்தனை பேர் பண்ண? ஆமாம், எத்தனை பேர்? ஒரு 2 பேர் ஏமாறலாம். இவ்வளோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் ஏமாற முடியும். ஏன்னா இங்கே வந்த உடனே உண்மை தெரிஞ்சிடும், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டேஜ் மேலே வேடிக்கை ஆகிடும். இது இப்போலாம் நான் முன்னாடிலாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன். என்னடா நம்ம வந்து இவ்வளோ நல்லது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தா தான் இன்னும் வெளியில் தெரிஞ்சால் கூட வெளியில் தெரியுறது இவ்வளோ தான். இங்கே வந்து பார்த்தா தான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு மனிதனோட ஒரு ஆஸ்பெக்ட் கூட விட்டு வைக்கல. எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் இதுக்கு ஏதோ ஒரு சோஷியல் அவுட்ரீச் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்ததுக்கு தான் இவ்வளோ பண்ணுறாங்க தெரியுது. இவ்வளோ பண்ணுற ஒரு மனுஷன் வந்து என்னடா இப்படி இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்கன்னு முன்னெல்லாம் வந்து வருத்தமாக இருக்கும். இப்போலாம் நான் வந்து எனக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா புதுசாக ஏதாவது வந்து ஸ்டோரி கிரியேட் பண்ணுவாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு? நீங்கள் கேள்விப்படுறீங்க இந்த கிட்னி திருடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. கார்டு அடிச்சிட்டா அந்த மாதிரி பேசிக்காக ரொம்ப சில்லியாக இருக்கும். கிட்னி திருடலாம் வந்து நான் வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டேன். என்னடா அப்படின்னு அவரே ஒரு தடவை கிண்டலாக சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பாருங்கள் மேபி உங்களுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குன்னு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு யாரு சத்குருவே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேடிக்கையாக இருக்கும் நிறைய விஷயங்கள். அப்படியே சிரிச்சிட்டு இப்போ கடந்து போகிற அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, அது வந்து இப்போ ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கூலாகவே. ஆமாம், ஓரளவுக்கு பழகிடுச்சு. நிறுத்த போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒன்று புதுசாக உருவாகிட்டே இருப்பாங்க. நம்மளும் சரி ஜாலியாக கதை நல்லா எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் ரெக்கவர் ஆகி வெளியே வர காரணம் ஈஸா தானா இல்லை மெடிக்கல் டேர்ம்? மெடிக்கல் இன்டர்வென்ஷன் அந்த சமயத்தில் கட்டாயமாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அது இல்லாட்டி நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் அது வந்து ஃபுல் ரிகவர் ஆகி மறுபடியும் ஹெல்த்துக்கு வந்ததுக்கு காரணம் ஈஷா, யோகா அண்ட் இது மாதிரி அந்த மெடிடேஷன் ப்ராக்டிசஸ், டயட், நல்ல டயட் சேஞ்ச் இது மாதிரிலாம் அது பயங்கரமாக ஹெல்ப் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க. கலாட்டாவின் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்திலிருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில். பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், இந்தியாஸ் நம்பர் 1 astrology and remedy solution portal.